Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய தேவ செய்தியின் தலைப்பு The 4 important questions in Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்டாகும் 4 முக்கியமான கேள்விகள். நீங்கள் இதை கண்டு உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1, can we go to God by mercy or by merit? Number 2, is the power real even today? Number 3, is the rapture real or it's just an history? Number 4, are we really in the end time or are we hearing
some stories in the world. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 4 கேள்விகள் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வேன். நம்பர் 1, முதலாவது, நாம் கிருபையிலே பிரவேசித்திருக்கிறோமா அல்லது இரக்கத்தில் பிரவேசித்திருக்கிறோமா அல்லது நாம் நமக்கு கிடைத்த காரியங்களில் ஆண்டவரை பின்பற்றுவதற்கும் அவரை தொடர்ந்து சேவிப்பதற்கும் தயவை பெற்றிருக்கிறோமா? நமக்கு கிடைத்த இரக்கமும் கிருபையும் உண்மைதானா என்பதை பற்றியும், இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை உண்மையாகத்தான் இருக்கிறதா? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, ரகசிய வருகை என்று ஒன்று உண்டா? நான்காவது கேள்வி, நாம் உண்மையாகவே கடைசி நிமிடத்தில் வாழ்கிறோமா இல்லை இது ஒரு கட்டு கதையா? இந்த 4 கேள்விக்கும் பதில் சொல்லி வசனத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஜனங்கள் இன்றைக்கு ரகசிய வருகை பற்றி ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். கடைசி நாட்கள் என்றால் என்ன என்பதை ஜனங்களால் யூகிக்கவோ தெரிந்து கொள்ளவோ முடியவில்லை. We don't understand all these things yet. By the grace of God, I want you to understand. கிருபையினாலே நீங்கள் இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிக்கலாம் என்னுடைய முதல் கேள்வியின் பதில். முதல் கேள்வி, நாம் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவனிடத்தில் பிரவேசிக்கிறோமா அல்லது இவைகள் இரண்டும் இல்லாமல் பிரவேசிக்கிறோமா? வாசிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. Can we go to God by mercy or by merit? நமக்கு கிடைத்த இரக்கத்தினாலே போகிறோமா அல்லது நமக்கு கிடைத்த உலக பட்டத்தை வைத்து ஆண்டவரை நேசிக்க முடியுமா? நமக்கு இருக்கக்கூடிய தாளந்துகளினாலே பிரவேசிக்க முடியுமா அல்லது நமக்கு கர்த்தர் வைத்த கிருபையினாலே பிரவேசிக்க முடியுமா? கிருபை என்றால் என்ன? இரக்கம் என்றால் என்ன? கிருபையும் இரக்கமும் ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் போகும். கிருபை வேறு, இரக்கம் வேறு அல்ல. The both will walk together. கிருபைக்கும் இரக்கத்திற்கும் 4 அர்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, கிருபை என்றால், இரக்கம் என்றால் தயவு என்ற அர்த்தம். kindness. மீக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? கர்த்தர் உன்னிடத்தில் வேற என்னத்தை கேட்கிறார்? கிருபை பெற்ற நீயும் நானும் மனத்தாழ்மையை தான் கேட்கிறார். நம்பர் 2, இரக்கம் என்றால் பிட்டி என்ற அர்த்தம். பிட்டி என்று சொன்னால் பரிதாபம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒனேசிப்போரின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேகதரம் என்னை இளைப்பாற்றினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. என்னை இளைப்பாற பண்ணினான், இரக்கம் பாராட்டுவாராக. பிட்டி. நம்பர் 3, மனதுருக்கம், கம்பேஷன். ஹோசியா 2ஆம் அதிகாரம்
23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். மனம் இறங்காதவர்களுக்கு நான் இறங்குவேன். கடைசியாக turning to a better life, மீண்டும் நான் ஒரு நல்ல நிலைக்கு திரும்புகிறேன் என்கிற அர்த்தம் உடையது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். எவன் மேல் இரக்கமாயிருக்கிறாரோ, கர்த்தர் எவனுக்கு தன் வாழ்க்கையை மீண்டும் திருப்ப நினைக்கிறாரோ அவன் மேல் இறங்குகிறார். அப்படியானால் கிருபையும் இரக்கமும் ஒன்றை ஒன்று நிதானித்து செல்லும். இந்த 4 அர்த்தங்கள் தான் கிருபை இரக்கம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமாகும். kindness, pity, compassion, turning to a better life, தயவு, பரிதாபம், மனதுருக்கம், மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு திரும்பக்கூடிய நம்முடைய வாழ்க்கை. இந்த 4 அர்த்தங்கள் தான் கிருபைக்கும் இரக்கத்துக்கும் அர்த்தம். இப்படி ஆண்டவர் நமக்கு இந்த 4 அர்த்தங்களை கொடுத்து இருக்கையில், ஆண்டவர் நம்மீது தயவு வைத்த தேவன், நம்மீது இரக்கத்தை வைத்திருக்கிறார். He compassion, நமக்கு அவர் மனதுருக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் அவர் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு திருப்புகிறார். உன்னை ஆண்டவர் மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு திரும்பி வரும்படி செய்கிறார். How is he doing? He is doing it by grace and mercy. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவைகளை நமக்காக கர்த்தர் செய்கிறார். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவை உண்டு பண்ணுகிறார். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மன உருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மீண்டும் நம்மை மலர செய்கிறார். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நமக்கு பரிதாபப்பட்டு நம்மீது அவர் மனம் இறங்கி வருகிறார். இப்படி இறங்கி வருகிற தேவன், இப்படி நம்மீது தயவு வைத்திருக்கிற தேவன், இப்படி நமக்காக யாவற்றையும் செய்ய விரும்புகிற தேவன், ஏன் நம்மால் இந்த முழுமையான 4 அர்த்தத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாய் பெற முடியவில்லை? கிருபையை ஏன் முழுமையாய் சுதந்தரிக்க முடியவில்லை? இரக்கத்தை ஏன் முழுமையாய் சுதந்தரிக்க முடியவில்லை? அதை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட why we still suffer, why we still do not let God to do his will, நாம் ஏன் இன்னும் ஆண்டவரிடத்திலே அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? அந்த கிருபை ஏன் இன்னும் முற்றிலுமாய் இறங்காமல் இருக்கின்றன? அந்த இரக்கம் ஏன் நமக்கு இன்னும் முற்றிலுமாய் இறங்காமல் இருக்கின்றன என்பதை தான் உங்களோடு கூட இன்றைக்கு பேச போகிறேன். போகட்டும். அவைகள் இறங்காமல் இருப்பதற்கு முதலாவது காரணம், நம்பர் 1, why this problem comes, ஏன் நமக்கு பிரச்சனைகள் வந்து இந்த கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? வாசியுங்கள். நம்பர் 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை,
என்னை தள்ளினார்கள். நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழே வர விரும்பவில்லை. நீ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை இன்னும் நான் ஆழமாய் காண்பிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. தேவன் அறிவார் என்றது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்திருந்தார். அந்த கிருபை அவர்கள் வாழ்க்கையில் பிரவாகித்து ஓட முடியாமல் ஏன் இருந்தது என்று சொன்னால், அவர்களாலே தேவனுடைய நடத்திப்பிற்கு கீழே வருவதற்கு அவர்களால் முடியவில்லை. Oh, hallelujah. You don't want to come under the leadership of God. உன்னாலே ஆண்டவருக்கு கீழே அடங்கி இருப்பதற்கு உன் ஆவி இணங்கவில்லை. கர்த்தரிடத்தில் இன்னும் நீங்கள் சேரவில்லை. நீங்கள் இன்னும் ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்தை விட்டுவிட்டீர்கள். You have lost your way. நன்றாய் என்னை கவனியுங்கள். அதற்குத்தான் தீர்க்கதரிசியிட்டே ஆண்டவர் அழகாய் சொன்னார். என்ன சொன்னார்? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள். அப்படியானால் நாம் ஆண்டவருடைய தலைமத்துவத்திற்கு கீழே நீங்கள் யாராக இருக்கலாம். I don't know who you are. இன்றைக்கு நாம் கொஞ்சம் வேதாகமத்தை படித்துவிட்டு தலைமத்துவத்திற்கு கீழே அடங்கி இருக்க தெரியவில்லை. ஒரு சபைக்கு கீழே இருக்க தெரியவில்லை. ஒரு நடத்திப்புக்காரனுக்கு கீழே இருக்க you don't like to be under some leadership. கொஞ்சம் கிருபை கிடைச்ச உடனே you wanted to be a big pastor, you wanted to be a big apostle, you wanted to be a big evangelist, you wanted to be a big prophet, but you don't want to stay under the leadership. This will not last longer. ஒரு தலைமத்துவத்திற்கு கீழே அடங்கி இருப்பதற்கு தெரியவில்லை என்று சொன்னால் ஊழியம் செய்வது விரயம். நான் நன்றாய் ஆராதனை நடத்துகிறேன் என்று 4 பேர் சொன்ன உடனே நமக்குள்ளே ஒரு பெருமையின் ஆவி. நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணீங்க சொன்ன உடனே நம்முடைய தலைமத்துவத்தை நாம் மறந்து போகிறோம். If you don't know how to stay behind the leadership, you're wasting your time in your Christian life. நீ ஒரு வேலையில இருந்தால் உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற எஜமானுக்கு கீழே அடங்கி இருக்க தெரிந்தால்தான் கிருபையும் இரக்கமும் ஆண்டவரிடத்தில் இருந்து இறங்கி வரும். கொஞ்சம் பைபிள் காலேஜ் படிச்சுட்டா போதும், கொஞ்சம் வசனம் தெரிஞ்சிட்டா போதும், கொஞ்சம் வேதத்தை அறிஞ்சிட்டா போதும், 3 வருஷம் வேதாகம கல்லூரி படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்ட உடனே you want to have a big church, nothing will happen. கொஞ்சம் பாட்டு பாட தெரிஞ்சு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சா போதும், you want to be a big worship leader, number 1 in the world, nothing. Stay under the leadership. தலைமத்துவத்திற்கு கீழே அடங்கி இருங்கள். இப்ப நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவருடைய தலைமத்துவத்திற்கு கீழே இருக்க விரும்பவில்லை. ஏன் விரும்பவில்லை?
இவர்களுக்கு யார் இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்தது? ஒரு மனிதன் ஒரு தலைமத்துவத்திற்கு கீழே இருக்க விரும்பவில்லை என்றால் அவனுக்குள்ளே யாருடைய ஆவி இறங்கி இருக்கிறது? அவனுக்குள்ளே இறங்குகிறது லூசிஃபரின் ஆவி. வாசியுங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், நான் எல்லாவற்றையும் தெரிந்ததைப் போல நடப்பேன், எனக்கு சகலமும் தெரியும். இப்படி இருக்கிற நமக்கோ கிருபை இறங்குவது இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் வெளியே சொல்லவில்லை, இருதயத்தில் சொன்னான். இருதயத்தில் சொன்னவன் கீழே விழுந்தான். அவன் தலைமத்துவத்திற்கு கீழாக இருக்க விரும்பவில்லை. அதே சுபாவத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உள்ளே வைத்தான். இன்றைக்கு அநேக சபைகளே அது நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே கிருபையை நாம் பெற்று மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட சேருவோம். நம்முடைய தாளந்துகளும் நம்முடைய தைரியங்களும் அல்ல. ஓ ராபாலா ஷுகாபாலா ராபா ஷாக்கா. If you don't know how to stay under leadership, நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை விரயமாக்குகிறீர்கள் என்ற அர்த்தம். பவுல் இதை பற்றி என்ன சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். Oh my God, my God, my God. இப்பந்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆழம் என்ன என்பது தெரியுமா? கிறிஸ்துவின் சத்தியம் என்ன என்பது தெரியுமா? ஒரே இரவு அபிஷேகம் இறங்கி விடாது. nothing. ஒரே நைட்ல அபிஷேகம் வேணும், ஒரே நைட்ல தீர்க்கதரிசி ஆயிரணும், ஒரே நைட்ல எல்லாத்தையும் சாதிச்சிடணும். nothing sir. You think are you standing? You better be careful. நீ நிற்கிறன்னு நினைத்திருக்கிறாயா? நீ நிற்கிறன்னு நினைத்திருக்கிறாயா? Better be careful. சபை என்பது சாதாரணம் அல்ல, ஊழியம் என்பது சாதாரணம் அல்ல, கிறிஸ்துவை அறிவது சாதாரணம் அல்ல. No! If you don't know how to stay under the leadership, you have a spirit of Lucifer. ஒரு தலைமத்துவத்திற்கு கீழே, நடத்திப்புக்காரனுக்கு கீழே அடங்கி ஒடுங்கி இருக்க உனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீ லூசிஃபரின் ஆவி உடையவனாய் இருக்கிறாய். இது யாருக்கோ கர்த்தர் தீர்க்கமாய் பேசுகிறார். I am prophesying to the people. Stay under the leadership. Stay under the church. Stay under the anointing. Stay under God. Stay under the power. Stay under the grace and mercy. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மட்டுமே நாம் கிறிஸ்துவை அடைய முடியும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த கிருபையும் இரக்கமும் நாம் நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. யோவான் இதை பற்றி அழகாய் சொன்னார். யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். அவர் தேவன் என்றார்கள்.
இயேசுவை அறியாமல் அவர்கள் தேவனையும் இயேசுவையும் பிரித்து they don't know the leadership. If you don't know the leadership, you will separate the doctrine. உபதேசம் தெரியாம, சத்தியம் தெரியாம, வாழ்க்கை தெரியாம, ஊழியம் தெரியாம, அபிஷேகம் தெரியாம, you will fail in your life. கிருபையை பெற்ற நாம் தலைமத்துவத்திற்கு கீழாக அடங்கி இல்லாமல் கிருபையை நிந்திக்கிறவர்களாய் மாறினால் உங்கள் மீது வலை வீசப்படும். நீங்கள் எங்கே பிடிக்கப்பட்டு போகிறீர்கள் என்பதை அறியாமல் போவீர்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த கேள்வியை பேசுவேன். கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தேவனே, தயவு, பரிதாபம், மனதுருக்கம், என் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு திருப்பு முனை, இரக்கமும் கிருபையும் பிள்ளைகளை சூழ்ந்திருக்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ளே கடந்து போகட்டும். தலைமத்துவத்திற்கு கீழே இருப்பதற்கு இடமில்லாத இருதயங்களை திருப்பி அனுப்பும் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் தலைமத்துவத்தை அடங்கி இருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. கர்த்தர் கொடுத்த நல்ல நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வெல்கம் அகைன். 4 கேள்விகள். நம்பர் 1, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரிடத்தில் பிரவேசிக்க முடியுமா, அல்லது நமக்கு இருக்கும் தாளந்துகளினாலே பிரவேசிக்க முடியுமா என்று கேள்விக்கு வேதத்தில் பதில் சொன்னேன். அற்புதங்களும் வல்லமைகளும் உண்மைதானா? உண்மையாகவே அற்புதங்கள் நடக்கின்றதா? இந்த கடைசி நாட்களில், ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே நடந்த அற்புதம், இஸ் தட் பவர் ரியல்? அநேகருக்கு இது ஒரு கேள்வி. இருப்பினும் நான் உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் மாறுதரம் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, இந்த வல்லமையை நாம் தியானிக்கிறதற்கு முன்பதாக, இயேசு, இந்த வல்லமையை பெற்றிருந்த இயேசு வியாதிகளை எப்படி பார்த்தார் என்பதை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். நம்பர் 1, லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விடவேலையா என்று சொன்னார். அந்த வியாதியை அவர் ஒரு சிறையிருப்பாய் பார்த்தார். He saw the sickness. It is called a captivity. வியாதியை அவர் ஒரு சிறையிருப்பாய் பார்த்தார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிறைந்து சிறைப்பட்டு போனவர்களை அவர் விடுதலையாக்கினார். வாசியுங்கள் பார்க்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அவர் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். சிறைப்பட்டவர்களை குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். நம்பர் 2, அவர் வியாதியை எதிர்த்து வரும் வல்லமையாய் பார்த்தார். அப்ரஷன் ஆர் த டிப்ரெஷன், மன உளைச்சல், எதிர்த்து வரும் வல்லமையாய் அந்த வியாதியஸ்தரை பார்த்தார். 3ஆவதாக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய
பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? அந்த வியாதியஸ்தரை அவர் பலவானாய் பார்த்தார். ஆமென். நீங்கள் இப்ப வசனத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இஸ் த பவர் ரியல்? எஸ், இட் இஸ் ரியல். பிகாஸ் மை ஜீசஸ் saw the sick people as a people of captivity, as a people of depression and oppression, as a people of a strong man. வியாதியஸ்தரை இயேசு பார்த்த பொழுது சிறைப்பட்டவர்களாய் பார்த்தார், எதிர்த்து வந்து நிற்கும் வல்லமையாய் பார்த்தார், மன உளைச்சலான மனிதர்களாய் பார்த்தார். அதே நேரத்தில் அவர் பலவானை போல அந்த வியாதியஸ்தரை பார்த்தார். இப்பொழுது வெளியிலே எகிப்தை விட்டு வெளியே வந்த ஜனங்கள், நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும், 430 வருஷமாக பார்வோனுக்கு கீழே எகிப்திலே இருந்தார்கள். இந்த 430 வருஷமாக பார்வோனையும் பார்த்தார்கள், பார்வோனுடைய தேசத்தில் இருந்த மந்திரவாதிகளையும் பார்த்தார்கள். மெஜிஷியன். இந்த மெஜிஷியன் என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையிலே ஃபார்மா என்ற பெயர் உண்டு. ஃபார்மா என்ற பெயர்ல இருந்துதான் பார்மசி என்கிற பெயர் உருவானது. ஃபார்மா என்ற பெயரும் பார்மசி என்கிற பெயருக்கும் ஒரு அர்த்தத்தை சொல்கிறேன். ஃபார்மா என்றால் மந்திரவாதி, பார்மசி என்று சொன்னால் மருந்து கடை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபார்மா என்ற வார்த்தை மந்திரவாதி, பார்மசி மந்திரவாதிகள் பயன்படுத்தும் பொருட்கள். ஹல்லேலூயா, வண்டர்ஃபுல் ஜீசஸ். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் இவைகளை அறிந்து கொண்டால்தான் you will have the power to break the powers of evil. தேவனுடைய வல்லமையினாலே ஈன வல்லமைகளை உடைப்பதற்கு உங்களுக்கு வல்லமை தேவை. இப்படி நடந்து கொண்டிருக்கையில் வியாதியஸ்தரை சிறைப்பட்டவராய் பார்த்தார். வியாதியஸ்தரை மன உளைச்சலும் எதிர்த்து வரும் வல்லமை உள்ளவர்களாய் பார்த்தார். வியாதியஸ்தரை ஒரு பலவானை பார்க்கிறதை போல பார்த்தார். மூன்றாவதாக மாந்திரிக சூனியத்திலே இருக்கிறவரை பார்த்தார். இந்த 4 காரியமும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்க்கும் பொழுது இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்த்தார். இப்படி கண்ணோட்டத்தில் பார்த்த ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வாக்கு பண்ணினார் தெரியுமா? இங்குதான் தேவ வல்லமை உருவாகவும் செயல்படவும் ஆரம்பிக்கிறது. இப்படி பார்த்த ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினார்? வாசியுங்கள், பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எகிப்தியர்களுக்கு வந்த வியாதி ஒன்றும் வரப்பண்ணேன். அர்த்தம் என்ன? கர்த்தர் நமக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்திருக்கிறார் அர்த்தம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற டிவைன் ஹீலிங். நம்பர் 2, நானே உன் பரிகாரியான கர்த்தர். இரண்டாவது அர்த்தம் என்ன? ஐ அம் யுவர் ஸ்ட்ரெங்த். நானே உனக்கு பலன், டிவைன் ஸ்ட்ரெங்த். ஆண்டவர் அந்த வசனத்தை 2ஆய் நான் பிரித்து காண்பிக்கிறேன். உனக்கு தெய்வீக சுகம், உனக்கு தெய்வீக பலன். நோ பார்மசி.
நோ ஃபார்மா, நோ பலவான், மன உளைச்சல் இல்லை. நான் திட்டவட்டமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த சிறையிருப்பின் ஆவியை உடைப்பதற்கு கர்த்தர் உனக்கு தெய்வீக பலனையும் தெய்வீக சுகத்தையும் கொடுக்கிறார். தெய்வீக சுகத்தையும் தெய்வீக பலனையும் உங்கள் வீட்டில் இறங்குகிறது. ஓ ஹல்லேலூயா. ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? வாக்கு பண்ணினவர் உங்களுக்கு 2 வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறார். ஒன்று தெய்வீக பலன், இன்னொன்று தெய்வீக சுகம். This too is about to fall in your house. உங்கள் வீட்டிலே இந்த 2 வல்லமையும் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்று தெய்வீக சுகம், இன்னொன்று தெய்வீக வல்லமை. உன் மன உளைச்சலை இன்றைக்கு கர்த்தர் தெய்வீக வல்லமையினால் தெய்வீக சுகத்தினால் உடைக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்னவென்று சொல்லுகிறார் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இந்த தெய்வீக சுகத்தையும் இந்த தெய்வீக பலத்தையும் இயேசு சொல்றார், இது பிள்ளைகளுக்கு நான் வைத்த அப்பம். This is the bread of my children's. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் உங்க வீட்டில் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த வல்லமை உங்க வீட்டில் இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது பார்மசி, பார்மா, மெஜிஷியன், எகிப்தின் மாந்திரிக வல்லமைகள், எகிப்தின் சூனியத்தின் வல்லமைகள், சகல தகடுகளும் உங்க வீட்டில் இருந்து அருந்து விழுவதாக. ஓரா பாபா, தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சகல சூனியமும் பூமியில இருந்து புதைந்திருக்கிற சூனியமே, பார்மா, பார்மசி, மெஜிஷியன் எல்லாம் வெளியே வருவதாக. Oh, wonderful, wonderful, wonderful divine strength and divine healing. தெய்வீக சுகமும் தெய்வீக வல்லமையும், தெய்வீக சுகமும் தெய்வீக வல்லமையும் இதோ உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ உங்க பிள்ளைகள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க வீட்டின் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட. இதோ கேன்சர் கட்டியின் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. எய்ட்ஸ் வியாதியின் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஸ்பான்டலிட்டிஸ் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஷகாபாபா டிப்ரெஷன் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஷலபௌராகாபா துரபலாரபா பாவத்தை தூண்ட வைக்கிற ஹோமோசெக்சுவல் மீது தெய்வீக பலன், தெய்வீக வல்லமை இறங்கி அந்த ஹோமோசெக்ஸை உடைப்பதாக. மாரா துரபா எவ்ரி இல்லீகல் கான்டாக்ட், அதிருப்தியான தொடர்புகள், தவறான தொடர்புகள், குடும்பத்தில் ஏற்பட்ட தவறான ப்ராப்ளம்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்போ அந்த மெஜிஷியனுடைய பார்மா, பார்மசி எல்லாவற்றையும் உடைக்கிறேன். ஓ ராபாபா, மை டியர் பீப்பிள், என் ஆண்டுடைய வல்லமை உங்கள் வீட்டில் இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பொருளாதார தடையை கொண்டு வந்த சத்துருவின் வல்லமையினுடைய கிரியைகள் இப்போ அதமாகி போகிறது. நான் வாக்கு தத்தத்தை தான் அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறேன். இட் இஸ் த ப்ராமிஸ். இது பிள்ளைகளின் அப்பம். ஓ யா யா யா, இது பிள்ளைகளின் அப்பம். குடும்பத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளுடைய அப்பம். தெய்வீக சுகம், தெய்வீக பலன் உன்னுடைய அப்பம். உனக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், உனக்கு கர்த்தர் கொடுத்த பலன், உனக்கு கர்த்தர் கொடுத்த விடுதலை, உனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, உனக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த வல்லமை. ஆகவே I just cannot give up this. பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட முடியாது. பிள்ளைகளின் அப்பத்தை அநியாயக்காரன் சாப்பிட முடியாது. பிள்ளையின் அப்பத்தை சாத்தான் உரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு உங்கள் வீட்டில் பைத்தியத்தை போல வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாப கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் தலைமுறை தலைமுறையாய் வருகிற கேன்சர் வியாதியே உடைந்து போ. தலைமுறை தலைமுறையாய் வருகிற ஹோமோசெக்சுவலே உடைந்து போ. தலைமுறை தலைமுறையாய் வருகிற பாவத்தின் வல்லமையே உடை
உடைந்து போ. தலைமுறை தலைமுறையாய் வருகிற குடிகார ஆவியே உடைந்து போ. அந்த சரீரத்தில் டிவைன் ஸ்ட்ரெங்த், டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகமும் தெய்வீக பலனும். I speak in the name of Jesus. என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகம், தெய்வீக பலன், தெய்வீக பலன், தெய்வீக சுகம் உங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். பைத்தியத்தை போல பாரின உங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். வயிற்றிலே குழந்தை வெயிட் லூஸ் ஆகி இருக்கிற குழந்தை மேலே இறங்கட்டும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற கேன்சர் கட்டிகள் மீது இறங்கட்டும். யூட்ரஸ் மீது இறங்கட்டும். நடு எலும்புல இருக்கிற போன் கேன்சர் மீது இறங்கட்டும். நடக்க முடியாத முடவன் மீது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிறவி குருடன் மீது இறங்கட்டும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க வல்லமை, ஓ ராபா தூராபா ராபா, தேவ வல்லமை, தேவ தயவு, தேவ இரக்கம், தேவ பிரசன்னம் இப்போ உங்க வீட்டில் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க வீட்டில் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுதே ஒரு விடுதலை உங்கள் ஊழியத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறது. Every strong man, எல்லா பலவானின் ஆவியே, எல்லா மன உளைச்சலின் ஆவியே, எல்லா மாந்திரிக ஆவியே, எல்லா சிறைப்பட்ட ஆவியே, என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது யாத்திராகமம் 15:26 படி தெய்வீக சுகமும் தெய்வீக பலனும் இறங்குவதாக. இது பிள்ளைகளின் அப்பம் என்று ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் மீண்டும் நம்ம எல்லாரையும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ச்சியாக வேதாகமத்தின் 4 கேள்விகள் என்பதை பேசிக்கொண்டு வருகிறேன். ரகசிய வருகை உண்மைதானா? இஸ் த ராப்சர் ரியல் ஆர் இட்ஸ் ஜஸ்ட் a ஸ்டோரி? ரகசிய வருகை என்பது உண்மைதானா அல்லது அது வெறும் ஒரு கட்டு கதையா என்பதை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். Many people don't understand about the rapture and they don't understand about the second coming of the Lord. தேவனுடைய இரண்டாம் வருகையை பற்றிய ஒரு திருஷ்டாந்தமான ஒரு வெளிப்பாடு அநேக ஜனங்கள் மத்தியில் இல்லை. விசேஷமாய் சபைகள் மத்தியிலேயும் இல்லை, ஊழியத்திலேயும் இல்லை. We all have to understand the deeper truth about the secret coming of the Lord. Now listen to me carefully. If the resurrection is true, உயிர்த்தெழுந்தது உண்மை என்று சொன்னால் ரகசிய வருகையும் உண்மைதான். My God, my God. If the resurrection is true, or when the resurrection is true, the second coming of the Lord is also true, and the rapture, ரகசிய வருகையும் உண்மைதான். Now I want to take you to some deeper truth from the word of the Lord. சில ஆழமான காரியத்தை, வசனத்தை நான் உங்களை எடுத்து சென்று காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். Let's go to the word. மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 43 44 வாசிக்க கேட்போம். திருடன் இன்ன சாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். தேவனுடைய இரண்டாம் வருகையை
நான் உங்களுக்கு 2 விதமாக பிரித்து காண்பிப்பதற்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை என்ன என்பதை காட்டிக் கொடுக்கிறேன். வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் 12ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். This is the first coming of our Lord Jesus Christ. And after the resurrection, there is another coming which is called the second coming. கவனமாய் கவனியுங்கள். இப்பொழுது வாசித்த வசனத்தின்படி இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை. 2ஆம் வருகை எப்படிப்பட்டது? வாசிக்க கேட்கலாம். தீத்துவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. மகிமையின் பிரசன்னம். We are expecting the glorious presence of the Lord. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, I am very clear and crystal clear from the word of God that the second coming of Jesus is real, no doubt about it. That's what the Bible declares as well. வேதம் நமக்கு மிக தெளிவாக திருஷ்டாந்தமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கிறதாக வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது. இப்பொழுது இந்த 2ஆம் வருகையை 2ஆய் பிரித்து காண்பிக்கிறேன். 2ஆம் வருகையை 2ஆய் பிரித்து காண்பிக்கிறேன். ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ். ரகசிய வருகைக்கு ஆங்கிலத்திலே ராப்சர் என்று சொல்வார்கள். 2ஆம் வருகைக்கு ஆங்கிலத்தில் the second coming of the Lord என்று சொல்வார்கள். Now the rapture, ரகசிய வருகை. இந்த rapture என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையிலே 2 வார்த்தைகள் உண்டு. அந்த 2 வார்த்தைக்கும் 3 அர்த்தங்கள் உள்ளன. Now listen very carefully. ராஃபியோ, லத்தீன் மொழியிலே ராஃபியோ என்ற வார்த்தைக்கு ராப்பர், ராப்பருக்கும் ராஃபியோவுக்கும் 3 அர்த்தங்கள் உண்டு. நம்பர் 1, தன்னுடைய பொருளை எடுத்துக்கொள்வதற்கு வருகிற எஜமான். The master who comes to take his things or his object. This is number 1. Number 2, from one place to another place, ஒரு இடத்துல இருந்து மறு இடத்திற்கு போவது. Number 3, taking suddenly, அப்படி என்றால் திடீரென்று மறுரூபமாகுதல். வண்டர்ஃபுல். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, glory to glory, மகிமையின் மேல் மகிமை அடைவதற்கு if we Christians, கிறிஸ்தவ சபைகள் உயிர்த்தெழுதலை உண்மை என்று நம்பினால் நீங்கள் ரகசிய வருகையும் உண்மை என்றுதான் நம்ப வேண்டும். Hallelujah. People don't believe this. Yet நாம் கிறிஸ்துவை சுமந்திருக்கிறபடியினால், கிறிஸ்தவர்களாய் வாழுகிறபடியினால், கிறிஸ்து நமக்காய் இருக்கிறபடியினால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இந்த தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Oh hallelujah. Prepare yourself to meet the mighty glorious master. The master is coming to pick you up
அவருடைய பொருளை எடுத்துக்கொண்டு போவதற்காக எஜமான் வருகிறார். அவருடைய பொருளை சுகந்தரிக்கும்படி எஜமான் வருகிறார். ஓரிடத்தில் இருந்து மறு இடத்துக்கு போவது. ஓ ஹல்லேலூயா! கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். Are you ready to meet the mighty and marvelous God? ஒரு பெரிய தெய்வத்தை நீங்கள் சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிறீர்களா? Praise the Lord. ஒரு உயிர்த்தெழுதல் உண்மையாய் இருக்கும் பொழுது ரகசிய வருகையும் உண்மையே. ரகசிய வருகை உண்மையாய் இருக்கும் பொழுது பகிரங்க வருகையும் உண்மையே. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய வருகை ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஓ ஹல்லேலூயா! Everybody will not be caught up. எல்லோரும் ரகசிய வருகையில் போக முடியாது. I am going to take you from deeper to the deeper. இன்னும் கொஞ்சம் ஆழத்திலே உங்களை நான் வசனத்தில் எடுத்துக்கொண்டு போகிறேன். Everybody will not be caught in the rapture. ரகசிய வருகையிலே எல்லோரும் போக முடியாது. Everybody will not reach to that level. ரகசிய வருகை என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. People don't have a revelation about it. They are happy sitting back enjoying the world. நீ உலகத்தை சார்ந்து உலகத்திலே அமர்ந்து you are luxurious. உன் வசதிகளையும் உன் அறிவையும் உன் ஞானத்தையும் உன் புத்தியையும் பயன்படுத்தி கொண்டு you live as you like to live. நீ எப்படி வாழ விரும்புகிறாயோ அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். You don't know the seriousness about the rapture. You don't know the seriousness about the rapture. ரகசிய வருகையை பற்றிய ஒரு திகிலும் அல்லது ஒரு தேவ பயமும் உனக்குள்ளே இல்லை. ஆகவே you are not worried about what is going to happen behind you. உனக்கு பின்பாக என்ன நடக்கும் என்பது அறியாமல் இருக்கிறதினாலே கிறிஸ்தவமே, கிறிஸ்தவ சபையே, you are not serious in your ministry. உனக்கு கர்த்தர் கையில கொடுத்த ஊழியத்தில் நீ வேகமாய் இருப்பது இல்லை. கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை பயன்படுத்துவதும் இல்லை. You are no more serious. You are dying yourself. Rather be serious because the rapture is going to take place. அவருடைய வருகை, அவருடைய ரகசிய வருகை ஆரம்பிக்க போகின்றன. அவருடைய ரகசிய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். மகிமையான பிரசன்னம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, நான் இப்பொழுது உங்களுக்கு 3 முக்கியமான வார்த்தையை மூல பாஷையிலிருந்து சொல்லப்போ I'm going to talk to you from the original tongue. Number 1, பரோசியா. பரோசியா என்று சொன்னால் குறிக்கப்பட்ட ஆள். பரோசியா means the important person. முக்கியமான நபர். நம்முடைய வாழ்க்கையிலே ரகசிய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முக்கியமான நபர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த முக்கியமான நபர். நம்பர் 1. அப்போகலிப்சிஸ். நம்பர் 2, திரை நீங்குதல். The veil departing. My dear people of God, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற திரையை நீக்கும்படி apocalypse is going to come. Oh yeah, thank you my God. Epiphania. Epiphania என்று சொன்னால் the presence, the full glory. நான் இதை இப்படி சொல்லுகிறேன், அந்த மகிமையை சுமந்து வருகிற குறிக்கப்பட்ட ஆளாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரகசிய வருகையை எடுத்துக்கொண்டு போக திரையை
நீக்கும்படி வருகிறார். ஹalleluya. அந்த முழுமையான மகிமை உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறது. நீங்கள் ஆயத்தப்படுங்கள். the fullness of his glory, அவருடைய மகிமை, அவருடைய மேலான மகிமை, அவருடைய அபிஷேகத்தின் மகிமை. you know the level of glory, மகிமையின் மேல் மகிமை அடைவதற்கு நீங்கள் இந்த பூமியிலே மகிமையிலே ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். ரகசிய வருகை என்பது மகிமைக்குள்ளே இருக்கிறவர்களை மகிமைப்படுத்துவது. ஓ, தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளில் இறங்கட்டும், உங்கள் இருதயத்தில் இறங்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் இறங்கட்டும். பாவத்தை தண்ணீரை போல குடிப்பதை நிறுத்திவிட்டு ஆண்டவர் சமூகத்திற்கு திரும்ப. the time last no longer, இனி காலம் செல்லுவதில்லை. Come back to the Lord. Tonight, the Lord is speaking to you. Come back to the glory. He is going to come. The rapture is going to take place. ஐயா, ரகசிய வருகை இல்லை என்று போதிக்கிறவர்களுக்கு I am speaking from the word. I am speaking from the mighty power in the presence, under the presence of God. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், if there is no resurrection, உயிர் தெழுதல் இருக்குமே, ஆனால் if there is a resurrection, there is a rapture. ஹோராபாலா ராகாபாலா ராபா துராபாலாபா. உன் திரையை மூடி வைத்திருக்கிறதை கர்த்தர் நீக்கி போடுவார். பாவத்திரை நீங்கட்டும். மகிமையின் மேல் மகிமை நீ அடைவதற்கு கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உன் பாவ கரைகள் உன்னை விட்டு ஒளியட்டும். உன்னை தேவ சமூகத்தில் வைக்க விடாதபடி தடை செய்கிற திரைச்சிலையை கிழிக்கும்படி அவர் வருகிறார். You got to understand what is rapture, sir. Rapture is not for everyone. Rapture belongs to the selected people. இந்த ரகசிய வருகையிலே எல்லோரும் பிரவேசிக்க முடியாது. Who will be caught up in the mid-air? இந்த மத்திய ஆகாயத்தில் ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள் யார்? Many people don't understand. You think because you are Christian that you will fly in the rapture. No, never. I am sorry, sir. Because you are Christian, that does not mean you will be in the rapture. நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறதினாலே ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள் என்கிற அர்த்தம் இல்லை. ரகசிய வருகை என்பது கர்த்தருக்குள் மகிமையின் மேல் மகிமையை அடைய விரும்புகிறவர்களுக்கு தான் ரகசிய வருகை. I am very clear from the word of God. ரகசிய வருகை என்பது குறிக்கப்பட்ட நபர் வருகிறார். ரகசிய வருகை என்பது திரை நீங்குதல். ரகசிய வருகை என்பது தன்னுடைய முழு பிரசன்னத்தோடும் அவருடைய முழு மகிமையோடும் he is coming. ஷீலாமாலா துடாபாலாபா சாண்டாமாலா ராகாபாலாரா துடாபாலாபா. உனக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கிறார் என்ற பயம் வரட்டும். உனக்குள்ளே தெய்வம் இருக்கிறார் என்ற பயம் வரட்டும். உன் பாவத்தை விட்டு வெளியே வந்துவிடு. உன் சாபத்தை உடைக்கும்படி கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை நிஜம். No one is raised from the dead in the world except our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த மனிதனும் எழுந்திருக்கவில்லை. அப்படி எழுந்திருக்கவில்லை என்றால் ரகசிய வருகை உண்மை. அந்த ரகசிய வருகையில் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும். ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள் தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்காய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அவர்கள் இருதயத்தை ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. அவர்கள் சிந்தனையை ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. வருகை இருக்கிற பயம் ஜனங்களுக்குள்ளே உண்டாவதாக. ஆண்டவரே,
இனி போக்கு சொல்ல இடமில்லையே, இனி நாங்கள் காரணத்தை காண்பிக்க இடமில்லையே, இனி நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு விலக இடமில்லையே, இனி பாவத்தை தண்ணீரை போல குடிக்க சமயம் இல்லையே. எங்கள் இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தின் மட்டத்தை மாற்றும். Change them, Lord. Hallelujah. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையிலே இருக்கிற திரைச்சீலை நீங்குகிறது. பாவத்தின் திரைச்சீலை நீங்குகிறது, அநியாயத்தின் திரைச்சீலை நீங்குகிறது, வியாதியின் திரைச்சீலை நீங்குகிறது, அக்கிரமத்தின் திரைச்சீலை நீங்குகிறது, சத்துருவின் திரைச்சீலை நீங்குகிறது, சூனியத்தின் திரைச்சீலை நீங்குகிறது. இப்போ உங்கள் வீடுகளிலேயும் உங்களுக்குள்ளேயும் the power, தேவ வல்லமை இறங்குவதாக. Wherever you are watching this program, நீங்கள் இந்த காரியத்தை எங்கே இருந்து பார்த்தாலும் சரி, உங்கள் மீது அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. The Lord is preparing you for the rapture. உன்னை ரகசிய வருகைக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார், கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இப்பொழுதே வியாதியின் கட்டுகள் உடையட்டும், சாபத்தின் வல்லமைகள் உடையட்டும், நுகத்தின் வல்லமைகள் உடையட்டும், தலைமுறை சாபங்கள் உடையட்டும். ஆண்டவரே, change them, Lord. மாற்றும். இருதயத்தை கடினப்படுத்தி பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற எல்லா ரகசிய பாவங்களையும், ஸ்கூலிலே உண்டாகிற பாவங்கள், காலேஜிலே உண்டாகுகிற பாவங்கள், வீட்டிலே உண்டாகிற பாவங்கள் மாறட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த புரோகிராமை பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்க தேவ பயம் விழட்டும் ஆண்டவரே, தேவ பயம் விழட்டும் ஆண்டவரே, தேவ பயம் விழட்டும் ஆண்டவரே, தேவ பயம் விழட்டும். மகிமையான கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். David Tabernacle Ministries Android mobile app. Go to Play Store, download the app and enjoy the Holy Spirit fresh anointing. சென்னையில் தாவீதின் கூடாரம் ஊழியங்கள் நடத்தும் வியாதியஸ்தர்களுக்கான தனி ஜெபமும் ஆலோசனையும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை தினமும் காலை 6 மணி முதல் ஜெபித்து ஆலோசனை கொடுப்பவர் தேவ மனுஷன் ஏகாய் மெல்கிசேதேக். நடைபெறும் இடம் தாவீதின் கூடாரம் ஊழியங்கள், மாதா கோவில் தெரு, ஒக்கியம்பேட்டை பஸ் ஸ்டாப், OMR ரோட், சென்னை 97. தாவீதின் கூடாரம் ஊழியங்களை பற்றி மேலும் விவரங்கள் அறிய தொடர்புக்கு 9444119527 9962875112 மற்றும் 9962875113.